Hello viewers, welcome back to Mrs. Naveen Creations. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 60 70 80களில் எல்லாரோட ஃபேவரட் ட்ரிங்கான கோலி சோடா அண்ட் பன்னீர் சோடா எப்படி செய்றாங்க அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கான தேவையான இன்கிரிடியன்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கறாங்க. அது கூட லெமன் சால்ட், இதான் லெமன் சால்ட் சேர்த்துக்கறாங்க. பார்க்கிறதுக்கு இது வந்து சுகர் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் எசன்ஸ் சேர்த்துக்கறாங்க. ஆல்ரெடி சேர்த்து வச்சிட்டாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால மறுபடியும் அவங்க காட்டுறாங்க என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜீரா தண்ணினா சர்க்கரை கரைசல், அது சேர்த்துக்கறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க பாட்டிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போது அந்த கலந்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த வாட்டர் எடுத்து எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்போலாம் நம்ம கோலி சோடாவை பார்க்கக்கூட முடியறது கிடையாது. ரொம்ப ரேர் தான். ஏதாச்சும் 1-2 கடையில் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது கூட நம்ம பார்க்க முடியாது. இதுதான் இப்போ அந்த சோடாவில் வந்து அந்த கேஸ் ஃபில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மிஷின் இதுதான். இதில் வச்சு தான் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. இது வந்து அந்த சிலிண்டர், இதுலேருந்து தான் நம்மளுக்கு கேஸ் வரும். அந்த சிலிண்டர் இது. இப்போ இது ரெடி பண்ணும்போது அப்பா நம்மளுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள். அது பாட்டில் இதை வச்சு சுத்தமாக தான் கேஸ் வரும். அந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் கேஸ் ஃபுல்லாகிடும். இது ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுற்றும்போது இந்த காற்றும் தண்ணி ரெண்டும் ஒன்றா கலக்கும்போது தான் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகுது. தண்ணிக்குள்ளார கலந்தும் போது தான் சோடா கேஸ் ஆகும். நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணும்போது தலைகீழ ஓப்பன் பண்ணுறோம்ல, தலைகீழ ஓப்பன் பண்ணும்போது அந்த கோழி இதில் ரப்பரில் மேலே ஏறிடும். இப்போ தான் கேஸ் சோடா இது வரும். மறைய டைட் பண்ணுறதுக்கு டைட் பண்ணி தான் சுற்றணும். அதுக்கப்புறம் தான் 2 ரோல் ஆகும்போது தான் இப்படி சுத்தறது எதுக்குன்னு கேட்டால் கேஸ் இது வழியாக வருது இல்லை, கேஸ் இது வழியாக வரும். இது வழியாக அந்த சிலிண்டர் கேஸ் இல்லை, இந்த சிலிண்டர் வழியாக இது வழியாக கேஸ் வந்து ஓப்பன் பண்ணாதான் இந்த கேஸ் இது வழியாக உள்ளார வரும். இப்போ நம்ம இப்படி சுற்றில இருக்கும்போது தண்ணியும் அந்த காற்று ரெண்டும் ஒன்றா கலந்துன்னு வச்சுக்கா. ஒன்றா கலந்துன்னா அதுக்கப்புறம் தான் கேஸ் ஓப்பன் பண்ணுறது இது வரும். தப்புன்னு ஓப்பன் பண்ணும்போது அந்த காற்று தான் என்ன பண்ணும், ப்ரெஷரில் அந்த கோழியை வெளியே தள்ளும் போது அந்த ரப்பர் பட்டுன்னு பிடிச்சிக்கிறது. வேற ஒன்று தண்ணி அளவாக அப்படி வச்சு பிடிச்சிக்கலாம். அதே தான் ரெண்டும். கேஸ் அளவு ரெண்டும் ஒரே மாதிரி தான்.
அந்த காற்று வெளியே போகாமல் சீக்கிரமாக மூடி போட்டு நிரப்பி காற்று கட்சிடணும். அவ்வளோதான். பண்ணி அது கோலி வந்து ஏறிடுது. இது கோலி இல்லாமல் ஓப்பன் பண்ணிக்குது. அவ்வளோதான் கேட்பேன். வேறு ஒன்றும். அது ஒரு நிமிஷம் சுட்டினா இது ஒரு 1.5 நிமிஷம் நம்ம போடலாம். நல்ல விளையுது. இது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே கஷ்டம். நம்மளுக்கு சோடா பிடிக்க கையெலாம் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட பன்னீர் சோடா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து கேப் எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், நம்ம சோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.